பட்டியல் சமூக மக்களுடைய மேம்பாட்டிற்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அருந்தியதற்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்தவர் அவர் என்பதை இந்த சமூகம் நினைத்து பார்க்க வேண்டும். இல்ல சார், அவர் பேசிட்டு இருக்காரு, முடிப்பாரு. எங்கள் தலைவர் சொல்வாரு, நம் மீது கல்லெறிபவர்கள் ஒரு காலத்தில் நம் மீது பூ எறிவார்கள். மையமா உட்கார்ந்துகிட்டு எல்லா பக்கமும் பேசுவோமா, பிஜேபி டைம் பேசு, ஏடிஎம்கே டைம் பேசு, எங்க நமக்கு பேரம் படியுதோ அங்க முடிவெடு. இந்த அரசியல் செய்யறதுக்கு ஒரு திறமை வேணுமா? இதற்கு முன்பாகவே சானவாஸ் அவர்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது எனக்கும் அவருக்கும் உண்டு இருந்தது. தாங்கள் தான் பெரிய கட்சி, இன்றைக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா? யார் பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி யார்? ஆட்சியில் அமர்ந்தவர்கள் நாங்கள். யார் பெரிய கட்சி? சவால் விடுகிறேன், நீங்கள் ஒரு தொகுதி கூட வாங்கி விட்டால் நாங்கள் அரசியலை விட்டே போயிடுறோம். நீங்க போயிருங்களா? பாலு அவர்கள் தொடர்ந்து அரசியல்ல இருக்கணும். The Debates for the People. Title sponsor, Best Money Gold. Powered by CALS Believe in Better, Dr. Srivamas Wellness. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. பாஜக கூட்டணி என்பது முழுக்க முழுக்க வாரிசு கூட்டணி. அந்த வாரிசு கூட்டணி திமுக கூட்டணியை சொல்லுவது என்பது அது ஏற்புடையதல்ல. ஊழலை பற்றி ஏற்கனவே பேசிட்டாங்க, யார் யாருக்கு மேலே என்னென்ன கேஸ் இருக்குன்னு. ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பே அன்புமணி எங்கள் கூட்டணியில் தானே இருந்தார். இப்போ வர்றதை எப்படி நீங்கள் மிரட்டி செஞ்சிட்டோன்னு சொல்கிறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தார் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தார். கேஸ் எப்பத்துலேருந்தே இருக்குது, அதை பாருங்க. வழக்கு எப்பத்துலேருந்து இருக்கு? வழக்கு 2004 இருந்து இருக்கு. 20 ஆண்டுகளா இருக்கு. ஒரு வழக்குன்னா விசாரணை நடக்கணும், நல்லதோ கெட்டதோ தீர்ப்பு வரணும்லாங்க, அதான வழக்கு. 2G வழக்கு பத்தி பேசினாங்க, விசாரணை நடந்தது இல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிஜேபி குற்றம் சாட்டியது. காங்கிரஸ் பிஜேபி குற்றம் சாட்டுது, அதனால நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லுச்சா? விசாரித்ததில் விசாரணையின் அடிப்படையில் கைதுகள் நடந்தது. நீதிமன்றத்தில் போய் வாதாடி போராடித்தான் அவர்கள் வெளியே வந்தார்களே தவிர பாஜகவின் காலில் விழுந்து சரணாகதி ஆகவில்லை. தீர்ப்பு வந்து விட்டது, விடுதலை ஆகிவிட்டார்கள். அன்புமணி கேஸில் தீர்ப்பு வந்துருச்சா? ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? 2G வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு, ஆனால் அன்புமணி வழக்கில் தீர்ப்பு வரவில்லை. ஏன் வரலன்னா, அன்புமணி வேறு எந்த முடிவும் அரசியலில் எடுத்து விட முடியாத அளவுக்கு அந்த வழக்கை அப்படியே வச்சுப்பாங்க. பாஜகவுக்கு எப்போதெல்லாம் அன்புமணி தேவைப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அதை காட்டித்தான் அந்த பணிய வைக்கும் முயற்சியை செய்வார்கள். எல்லா தலைவர்களையும் அப்படித்தான் அவங்க கையாண்டிருக்காங்க. அதனால நீங்க இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜக எதிர்நிலைப்பாட்டை தேர்தல் அரசியலில் எப்போதாவது அவங்க எடுக்க முடியுதா? எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? அதுதான் உண்மை. பொருந்தாத கூட்டணி நண்பர் சானவாஸ் சொன்னார். அவருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு ஒரு நாளும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொன்னவர் யார்? உங்கள் தலைவர் தானே. யாரோடு அமர்ந்திருக்கிறீர்கள்? மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய போது நீங்கள் சொன்ன வாசகத்தை இன்றைக்கு சொல்லுகிறேன். அடுத்த ரவுண்டு சானவாஸ் வருவார், பதில் சொல்லிட்டு தான் போகணும். திமுகவும் அண்ணா திமுகவும் கட்டுவிரியனும் கண்ணாடி விரியனும் என்று சொன்னார். யார் கட்டுவிரியன் யார் கண்ணாடி விரியன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. நான் இன்றைக்கு சானவாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன், திமுக கட்டுவிரியனா கண்ணாடி விரியனா சொல்லிட்டு போயிடணும். நான் கேட்கிறேன். அதிமுக பத்தி உங்க முதல் கேள்வியை முடிச்சிடறோம், அடுத்து வாங்க. இன்னொன்று, நாங்கள் தான் பெரிய கட்சி, இன்றைக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா? நண்பர் சானவாஸ் கேட்டார். ஒன்றை கேட்கிறேன், இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில்
பாதியை விட ஒரு இடம் கூடுதலாக வேண்டாம். நாங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள். இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன். யார் பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி யார்? ஆட்சியில் அமர்ந்தவர்கள் நாங்கள். போதிய இடமில்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 வருடம் ஆதரவு கொடுத்து திமுகவை ஆட்சியில் அமர்த்திய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. யாரை பார்த்து பெரிய கட்சி சிறிய கட்சி? நான் கேட்கிறேன். இந்த நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை வாங்கவில்லை என்று சொன்னால் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். தன்மானம் உள்ளவர் சானவாஸ் அவர்கள். பாதியை விட குறைவாக வந்தால் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சானவாஸ் அறிவிக்க தயாரா? நான் கேட்கிறேன். நீங்களே என்ன யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறீர்கள்? ஒன்றை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு, அந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கான சபதத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். நடத்தி காட்டுவோம். சமூக நீதி இயக்கம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளில் திமுக சமூக நீதிக்காக செய்தது என்ன? சானவாஸ் சொல்லட்டும். நான் சொல்லுவேன். இதற்கு முன்பாகவே சானவாஸ் அவர்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது எனக்கும் அவருக்கும் உண்டு இருந்தது. இது போன்று ஒரு தொலைக்காட்சிக்கு சென்றேன். நான் பேசி இருங்க, முடிச்சேன். என் நண்பர் தான், ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. தொலைக்காட்சி விவாதத்திற்கு சென்றேன். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் என்று ஒரு விவாதம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவலங்களை அடுக்கி வைத்தேன். ஒரு வார்த்தை கூட எனது அன்பு சகோதரர் சானவாஸ் அவர்களை பற்றியோ விடுதலை சிறுத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட நான் பேசவில்லை. பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அவர் எனக்கு பிறகு பேச வந்தவர் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமே பேசிவிட்டு, என்னை பற்றி மட்டுமே பேசிவிட்டு, அதை எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு சானவாஸ் தமிழகத்தினுடைய ஹீரோவாகவே மாறிவிட்டார். ஒன்று தெரியுமா? அதில் திமுகவிற்காக வக்காலத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். வெளு என்று வெளுத்தேன். அவர் அதற்கு பிறகுதான் அந்த ஊடகத்தினுடைய ஆசிரியரை பார்த்து, பாலு என்னை பத்தி பேசுன எதையும் போட்டுறாதீங்கன்னு சொல்லி மொத்தத்தா எடுத்தது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. இதையெல்லாம் வரலாறு. நிறைய இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தம்பிகள் எல்லாம் நம்ம ஒன்னாதான் இருந்திருக்கோம். யாருக்குள்ளும் மன வருத்தம் வேற்றுப்பாடு என்பது இல்லை. நான் இந்த நேரத்தில் பார்த்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியா அதிமுக கூட்டணியா, கூட்டணியில் பங்கா இல்லையா, எங்களுக்கு பங்கு வாங்கி தர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. நாங்க உங்கள்கிட்ட கேட்டோமா கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கன்னு. ஒரு 15 வருஷமா விவாதங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்தந்த விவாதம் முடியும் போதே அந்த விவாதத்தோட நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுறோம். ஆனா ஒரு விவாதத்தை இன்னும் நினைவில் வச்சு நம்மெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது இல்ல, நம்ம பேசுறது மக்கள் எடுத்து கண்டென்ட் பண்றாங்க. நீங்க ரீல்ஸ் போட்டு ஹீரோ ஆயிட்டீங்க. அது இன்னும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த விவாதத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸோடு சேர்ந்து பதவியை அலங்கரித்தவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு ஒன்று கேட்டார். பக்கத்தில் பாலுட்ட கேளுங்க, சொல்லுவார் கரெக்டா. அவர் கேட்டார், காங்கிரஸை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸோடு அணி சேர்ந்திருக்கிறீர்களே. ஆமா, நாங்க ஈழத்தில் போய் தேர்தலில் நிற்க போறது இல்லையா, நாங்க இந்தியாவில நிற்கிறோம். ஈழ பிரச்சனையில் அந்த மக்களுக்கு தார்மீக ரீதியில் இங்கிருந்து போராடுகிறோம். இன்றும் அதில் உறுதியாக நிற்கிறோம், புலிகளோடு நிற்கிறோம். மேதகு பிரபாகரன் அவர்களை நாங்கள் தூக்கி பிடித்து தமிழ்நாடெங்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸுக்கு அது அவங்க கருத்து, பிஜேபிக்கு அந்த கருத்து தான். அப்படி பார்த்தா நீங்க பிஜேபியோட இருக்க முடியாது. பிஜேபி என்ன விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்கிற இயக்கமா? பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிற இயக்கமா? காங்கிரஸ் கருத்து இன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே கருத்தா பிஜேபி தலைவர்களின் கருத்தும். இந்திய தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கட்சியோட தான் நாங்கள் அணி சேர முடியும். ஈழ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்கள் ஈழத்தில் போய் அணி சேர முடியும்? இந்தியாவில் எங்களுக்கு பிஜேபியா காங்கிரஸா? யாரோட சேர்றது? காங்கிரஸ் ஒருபோதும் சேரி மக்களின் குடிசைகளை கொளுத்தாது.
காங்கிரஸ் ஒருபோதும் ஆணவ கொலைகளை ஆதரிக்காது. காங்கிரஸ் ஒருபோதும் பாமக செய்கிறது போல சோசியல் இன்ஜினியரிங் செய்யாது. தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு நடத்தாது. 80 விழுக்காடா 20 விழுக்காடா போட்டு பார்த்துடலாமா வான் கூப்பிடாது. காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி. அப்போ நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை இங்கே தோழமை உணர்வோடு எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கிற இயக்கம் யாருன்னு பார்த்தா, நாங்கள் சந்திக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் சந்திக்கக்கூடிய, இந்தியாவில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடன் வருகிற கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அப்ப நாங்க அதை பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். தேர்தல் ரீதியில் பாமகவுடைய சேர முடியும். பாமக 2ஆ உடைஞ்சு ஒரு பிரிவு எங்களோட சேர்றதுக்கு இன்னைக்கு ஆர்வமா இருக்காங்க. அதுதான் காலம் கொடுத்திருக்கிற விடை. எங்கள் தலைவர் சொல்வார், நம் மீது கல்லெறிபவர்கள் ஒரு காலத்தில் நம் மீது பூ எறிவார்கள் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. எந்த மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் தலைவரை தனிமைப்படுத்த வேண்டும் என்று அரசியல் ரீதியில் அன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இயக்கத்தை கட்டினாரோ, இன்றைக்கு அதே மருத்துவர் ஐயா அவர்களை சார்ந்தவர்கள்லாம் எங்களுக்கும் திருமாவளவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று சொல்லும் நிலை வந்திருக்கிறது. நாங்கள் அதை நாங்கள் பெரிய வளர்ந்துட்டோம், அவங்க உடைஞ்சிட்டாங்கிற அந்த ஒரு பார்வையில் பார்க்கல. எங்க தலைவர் சொன்னார், அந்த கட்சி ஒருங்கிணையணும், சேரணும் தான் சொன்னார். தந்தையும் மகனும் தமக்குள்ள பிரச்சனையை பேசி தீர்த்து அந்த கட்சி ஒரு முழுமையான கட்சியாக வடிவம் பெறணும் என்றுதான் எங்க தலைவர் சொன்னார். நாங்க உங்க பிளவுல மகிழ்ச்சி அடையவில்லை, அது எங்களுக்கு அவசியமும் இல்லை. அதுல பாலு ரொம்ப கேள்விகளை காரமா கேட்டார். யார் பெரிய கட்சி? சவால் விடுகிறேன், நாங்கள் வாங்குகிற தொகுதிகளை விட நீங்கள் ஒரு தொகுதி கூட வாங்கிவிட்டால் நாங்கள் அரசியலை விட்டே போயிடுறோம். நீங்க போயிருங்களா? நாங்கள் இல்ல, நான். பாலு அவர்கள் தொடர்ந்து அரசியல்ல இருக்கணும். இதுக்காகலாம் கோச்சிக்கிட்டு நீங்க போக வேண்டியதில்லை. ஆனா என்ன பிரச்சனைனா, 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 23 தொகுதிகளை பாமக பெற்றது, 5 தொகுதிகளை வென்றது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை விசிக பெற்றது, 4 தொகுதிகளை வென்றது. 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளை பாமக பெற்றது, திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை விசிக பெற்றது. பாமக 10 தொகுதியிலும் தோல்வி அடைந்தது, விசிக வாங்கிய 2லும் வெற்றி பெற்றது. யார் சார் பெரிய கட்சி? சரி, அவங்க 23ல போட்டியிட்டு 5ல ஜெயிச்சாங்க, 5 எம்எல்ஏக்கள். நாங்க 6ல போட்டியிட்டு 4 ஜெயிச்சோம், 4 எம்எல்ஏக்கள். 4 எம்எல்ஏக்களும் அதே ஒத்த கருத்துடன் எங்கள் தலைவரின் கரத்தை பற்றி நிற்கிறோம். நீங்க 5 எத்தனை பேர் நிக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க 5 எம்எல்ஏ எத்தனை பேர் நிக்கிறீங்க? அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 2 பேர். சட்டமன்றத்தில் பார்க்கவே நமக்கே வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஒரு கட்சி சட்டமன்றத்துக்குள்ள எப்படி ஒற்றுமையா நுழைந்தார்களோ அதே வடிவத்தோட இருக்கணும்ல. நாங்கள் நிற்கிறோம், எங்கள் தலைவரின் கரத்தை பற்றி நிற்கிறோம். ஏன் எங்களுக்கு இந்த அதிக இடம், சீட்டு இதையெல்லாம் வச்சு எந்த காலத்தில் எங்க தலைவர் முடிவே எடுக்க மாட்டார். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க விசிகவை. அதிக இடம்னா நாங்க என்ன பண்ணணும்னா, எந்த கூட்டணியில் இடம் பெறாம பாமக மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும், நடுவுல அங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும். நீங்க அப்படிதானே பேசுறீங்க. கூட்டணி எப்போ உறுதிப்படுத்தினீங்க? போன வாரம் உறுதிப்படுத்திருக்கீங்க. நாங்க 10 வருஷமா ஒரே கூட்டணியில் இருக்கோம். எங்களுக்கு இந்த பேரம்லாம் பேச தெரியாது. அது எங்கள் அரசியல் அல்ல. அதிக இடம் வாங்குவது அப்படின்னா நாங்க உங்களை மாதிரி முடிவு எடுப்போமே. மையமா உட்கார்ந்துக்கிட்டு எல்லா பக்கமும் பேசுவோமே. பிஜேபி டைம் பேசு, ஏடிஎம்கே டைம் பேசு, முடிஞ்ச திமுக டைம் பேசு, எங்க நமக்கு பேரம் படியுதோ அங்க முடிவெடு. இந்த அரசியல் செய்யறதுக்கு ஒரு திறமை வேணுமா? இந்த அரசியல் தான் அரசியல்னா எங்க தலைவர் உங்களை விட சிறப்பா செஞ்சு உங்களை விட அதிகமான இடத்தை வாங்குவார். அதல்ல. இந்தியாவில் எந்த கட்சியாவது தேர்தலுக்கு முன்னாடியே அல்லது நிரந்தரமான ஒரு கொள்கையை வச்சு இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன்
இந்த கட்சி கூப்பிட்டா நான் போக மாட்டேன். இப்படி அறிவித்த ஒரு கட்சியை சொல்லுங்க சார். விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம், பாஜகவோடு சேர மாட்டோம், பாமகவோடு சேர மாட்டோம், ஆட்சியில பங்கு தர்றேன்னு ஒருத்தர் முதல் மேடையிலே அழைச்சார். யாரு? விஜய். அழைச்சு 1.5 வருஷம் ஆச்சு. அது எங்க முழக்கம்? இன்னும் சொல்ல போனா விசிகாவின் முழக்கம். போனோமா? அப்போ விஜய்கிட்ட போனா 50 இடம் கூட தருவாருங்க, ஆட்சியிலேயே பங்குங்கிறாரு. இப்ப அதிக இடத்தில் போட்டியிட்டால் நான் விலகிக் கொள்கிறேன்னு பாவல் சொன்னார. விஜயோட நாங்க போனா 50 இடம் கூட வாங்கலாம். ஏன் பிஜேபியோட போனா நீங்க 10 இடம் வாங்கின மாதிரி நாங்களும் 10 இடம் வாங்க முடியாதா? பிஜேபிக்கு இன்னைக்கு என்ன தேவை? பிஜேபிக்கு என்ன தேவை? இன்னைக்கு எம்பிக்கள் தான் தேவை. ஏன்? அவங்கள்ட்ட பெரும்பான்மை இல்லை. சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் வச்சு எத்தனை நாளைக்கு நம்பி வண்டி ஓட்ட முடியும்? அப்போ யார் யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ அவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு பிஜேபி முனைகிறது. சூர்யாவை சொல்லுங்க, விசிக்கு ஆதரவு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவாரா? என்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? விசிக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி. இன்றைக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஆதரவை கொடுக்கிறோம் என்று சொன்னால், இல்ல விசிக எங்களுக்கு கொள்கை ரீதியா பிரச்சனை இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிருமா பிஜேபி? வாங்க வாங்க, ஒன்றிய அமைச்சராக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறது பிஜேபி. அழைக்கிறது, அது எப்படி அழைக்குதுன்னு அவருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் நிராகரிக்கிறோம். எங்களுக்கு இந்த இடம், இந்த பதவி, கொள்கை முக்கியம், கொள்கை முக்கியம். உங்களுக்கு பர்சனலா ஒரு சவால் சொன்னாரு, பாதிலையும் பாதி அதை விட கம்மியா வாங்கிட்டா ஷானவாஸ் எம்எல்ஏவாவது போட்டியிடாம இருப்பாரா? அந்த சவால் விடுறேன்னு சொன்னாரு. அதான் நாங்க சொல்றேங்க, இந்த இடத்தை வச்சே நாங்க முடிவு பண்றது இல்லையா எங்க அரசியல. இடம் நிறைய வாங்க மாட்டீங்க, இப்பயே சொல்லிட்டீங்க. எங்களுடைய இடத்தை நாங்கள் வாங்குவோம், வாங்குற இடத்தில் வெற்றி பெறுவோம், அதுதான் முக்கியமானது. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இடங்கள் எத்தனை வாங்குகிறோம் என்பது முக்கியம் இல்ல, அந்த இடத்தை யாரிடம் வாங்குகிறோம் என்பது முக்கியம். அந்த இடத்தில் எத்தனை வெற்றி பெறுகிறோம் என்பது முக்கியம். அதான் நான் எங்களுடைய ரேட்டிங்கை சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. இன்னொன்னு, பாமக பாஜக எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னு உறுதியா சொல்லிட்டோம்னு சொல்லிட்டீங்க. ராமதாஸ் ஐயா வந்தா இடம்பெறுவீங்களா மாட்டீங்களா? நாங்க பாமகவை ஐயா ராமதாஸ் பாமக, அன்புமணி ராமதாஸ் பாமக நாங்க பிரிச்சு பார்க்கல. அது கொள்கை ரீதியில் பிளவுபடல. அவங்க குடும்ப ரீதியில் பிளவுபட்டிருக்கிறாங்க. கொள்கை ரீதியில் பிளவு ஏற்பட்டால்தான் இவர் வைக்கிற கொள்கை தவறு, இவர் வைக்கிற கொள்கை நமக்கு உடன்பாடா இருக்கு, என்னால இவ கூட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வர முடியும். ஆனா கொள்கை ரீதியிலே பிளவுபட்டிருக்கு. என்ன கொள்கை ரீதியில பிளவு அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கு? ஒரு பிளவும் இல்லை. அவங்களுக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து, அதை கூட அவங்க சரி பண்ணி சேர்ந்துடணும்னு நாங்க சொல்றோம். எங்க கூட சேர்ந்துடணும்னு சொல்லல, அவங்க சேர்ந்துடணும்னு சொல்றோம். எங்களுடைய நல்லெண்ணத்தை தான் நாங்க வெளிப்படுத்தி இருக்கோமே தவிர எங்களுடைய காழ்ப்பைய வன்மத்தையே நாங்க வெளிப்படுத்தல. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு மகத்தான சமூக நீதி இயக்கத்தை ஒரு சாதிய கட்சி என்றும், பட்டியலின மக்களுக்கு விரோதமான கட்சி என்றும் தொடர்ந்து சொல்லுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை மட்டுமல்லாமல் என் அன்புக்குரிய ஷானவாஸ் அவர்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இதை சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஒன்றை என்னுடைய நினைவில் நினைத்து பார்க்கிறேன். இந்த அரங்கம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் ஆட்சியில் இடம்பெற்ற போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பட்டியலின மக்களுக்கு, SC/ST பிரிவினருக்கு மருத்துவ உயர் கல்வியில் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாத இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லி இதே அரங்கத்தில் இதே இடத்தில் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களும் தேசிய தலைவர் பூட்டா சிங் அவர்களும் இணைந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்திய பெருமைக்குரிய அரங்கம் இது என்பதை ஷானவாஸ் அவர்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். விடுதலை சிறுத்தையை விட பாட்டாளி மக்கள் கட்சி மிக அதிகமான நன்மைகளை பட்டியலின மக்களுக்கு செய்தது என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் நினைவு கூற ஆசைப்படுகின்றேன். அருமை சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் பட்டியலின சமூகத்தில் CV கணேசன், மதிவேந்தன், கயல்விழி செல்வராஜ், இவர்கள் மூவரும் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடைய
அந்த வரிசை பட்டியலில் 31வது இடம், 33வது இடம், 34வது இடத்தை திமுக ஒதுக்கியது. மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பினார். பட்டியலின மக்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 21, வன்னியர் சமூக மக்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 23, 21 இடங்களை இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு குறைந்தது 5 அமைச்சராவது கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கொடுத்திருப்பது வெறும் 3, அதுவும் கடைசி வரிசையில் அதை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னதற்கு பிறகுதான் அருமை சகோதரர்களே, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் என்னுடைய சட்டக்கல்லூரி நண்பர் கோவி செழியன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர் பதவியை கொடுத்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதிலும் முக்கியமாக இங்கு இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறையை ஒதுக்கக்கூடிய திமுக முதல் முறையாக உயர்கல்வி துறையை கோவி செழியனுக்கு கொடுப்பதற்கு காரணமாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இசைவேளாளர் சமூகத்தில் 2 அமைச்சர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும், ஒருவர் முதலமைச்சர், ஒருவர் துணை முதலமைச்சர். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. நான் மீண்டும் இதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகு பட்டியலின மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை மனதார நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடை பெற்றுத்தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. பொது இடங்களில் அதிகமான அம்பேத்கர் சிலைகளை அமைத்தது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி. எங்கள் கட்சியினுடைய நிரந்தரமாக பொதுச் செயலாளர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் பண்ணவர். இன்னொன்று முடிச்சிடறேன், தயவுசெய்து முடிச்சிடறேன். இது முக்கியமான அரங்கம். இன்னொன்றை முக்கியமாக சொல்கிறேன். திமுகவிற்கு வழிகாட்டியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி. நிறைய விசிக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஆரம்பித்தது எப்பொழுது என்றால் 1949. அவர்கள் மத்தியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை மத்திய அமைச்சராக்கியது எப்பொழுது என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சராக ஒரு தாழ்த்தப்பட்டவரை அமர்த்தியதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகமே அமைத்தது. 89 நாங்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். 9 வருடங்களில் தலித் எழில்மலை அவர்களையும் அதற்கு பிறகு பொன்னுசாமி அவர்களையும் நாங்கள் மத்திய அமைச்சராக அமர்த்தியிருக்கிறோம். ஆனால் 75 ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையில் ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ராஜா அவர்களை தவிர ஒருவரை கூட அவர்கள் மத்திய அமைச்சராக ஆக்கவில்லை. நினைத்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள். ஆனால் பட்டியல் சமூக மக்களுடைய மேம்பாட்டிற்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அருந்தியதற்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்தவர் அவர் என்பதை இந்த சமூகம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தில் நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அமைதியா இருங்க, அவர் முடிப்பாரு. இல்ல சார், அவர் பேசிட்டு இருக்காரு, முடிப்பாரு. அண்ணன் இருக்காரு, அவர் முடிச்சுட்டு பேசணும்னா அவரே பேசுவார். நான் சொல்லுகிறேன் அருமை சகோதரர்களே, இது வாதத்திற்காக நான் முன்வைக்கவில்லை. பட்டியலின சமூகம் தமிழ்நாட்டில் மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகம், நலிவடைந்த சமூகம். கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியலில் இன்றைக்கு கேட்பாரற்ற சமூகமாக தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, சேரிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை சமூக நீதி அரசு, திராவிட அரசு என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 74 சமூகங்கள் பட்டியலினத்தில் இருக்கிறார்கள். உள்ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தெலுங்கானாவில் 3 பிரிவுகளாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் 3ஆக பட்டியலின சமூகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தெலுங்கானாவிலும் கர்நாடகாவிலும் பட்டியலின சமூகத்தினுடைய சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறது அந்த அரசு.
இன்றைக்கு விடுதலை சிறுத்தையோடு இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு இதை செய்திருக்கிறதா என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விடுகிறேன். தேவையா இல்லையா? 74 சமூகங்களை கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் அந்த சமூகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக இன்றைக்கும் உரிய வாய்ப்புகளை பெற முடியாதவர்கள் பட்டியல் சமூகத்தில் எத்தனை சமூகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். எதை முதலில் செய்திருக்க வேண்டும்? இந்த ஆட்சி வந்தவுடன் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இதை செய்தால்தான் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் அவரிடம் இருக்கிறதா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி இதையெல்லாம் நாங்கள் பட்டியல் சமூகத்திற்கு செய்திருக்கிறோம் என்பதை பட்டியலிடுகிறேன். ஆனால் இந்த விவாதத்தை வேண்டாம், நமது சானவாஸ் அவர்கள் அடுத்த விவாதத்தில் சொல்லட்டும். விடுதலை சிறுத்தை இல்ல இதுலயே ஒரு நிமிஷம் இது ஒரு சினிமா மாதிரி தான் சார். சும்மா இருங்க சார், படம் முடிகிறப்ப தொடர்ந்து போடுவாங்கல்ல, அப்படிதான். ஒரு நிமிஷம் பேச. விடுதலை சிறுத்தை இயக்கம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதற்கு பிறகு நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், ஆக்கப்பூர்வமான பணிகளை விடுதலை சிறுத்தை இயக்கம் பட்டியலின சமூகத்திற்கு இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உணர்ச்சி அரசியலையும் எழுச்சி அரசியலையும் இங்கே இருக்கக்கூடிய பரபரப்பு அரசியலையும் தூக்கி எறிந்துவிட்டு பட்டியலின சமூகத்திற்கான மேம்பாட்டு அரசியலை விடுதலை சிறுத்தை பேச வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் சவாலுக்கு ஒரு பதில் சொன்னாரு. சவால் சீட்டு முக்கியம் இல்ல, நம்பர் உள்ள. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு நண்பர், என்ன சொன்னாருன்னா, இல்ல பாலுலாம் அரசியல் விட்டு போக கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா அடிக்கடி என்ற சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவருக்கு, அதனால என்ன சொல்றாரு. சரி, அதை விட்டுறேன். எனக்கு பதில் கூட சானவாசு சொல்ல வேண்டாம், நான் அதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் அன்பு சகோதரர் சானவாசு அவர்களை வைத்துக்கொண்டே காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய புகாரி விடுதலை சிறுத்தை அதாவது இருக்கக்கூடிய நமது எல்டிடியையும் அங்க இருக்கக்கூடிய ஈழ போராட்டத்தையும் பிரித்து அவர் பேசியதற்கு பதில் சொல்லாமல் அமர்ந்திருப்பதை பார்க்கின்ற பொழுதே எனக்கு உள்ளபடியே வருத்தம். ஏனென்றால் 2009 நடைபெற்ற அந்த ஈழ போராட்டத்தின் போது திருமாவளவனோடு இணைந்து அந்த போராட்டத்தை பல இடத்தில் நடத்தியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர். இவர் சொல்லுகிறார் பிரபாகரனுடைய படங்களை நாங்கள் தான் தமிழகத்திற்கு எடுத்துச் சொன்னோம் என்று. 7 ஆண்டு அல்ல 70 ஆண்டு என்றாலும் நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்போம் என்று சொன்ன இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கு ஒன்றை பாருங்கள், எங்கள் ஐயா மீது பரிதாபப்பட்டு சொல்லுகிறார், குடிசையை கொளுத்தினவர் என்னென்னமோ சொன்ன. இன்னைக்கு இவரு சொல்றார் கட்சிகளை இருக்கட்டும், கட்சிகளை உடைப்பது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் விரித்த வலையில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சில பேர் உழவைத்திருக்கிறார். அடிப்படையில் என்ன சொல்றேன், முடிச்சிடறேன் இதோட. நாங்கள் என்றைக்கும் எங்கள் ஐயா அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அவருடைய விருப்பம் அதிமுகவோடு சேர வேண்டும் என்பது. அந்த விருப்பத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும். கேள்வியை கேட்டீர்கள், முடிக்கின்றேன். அடுத்து வரக்கூடிய ஆட்சி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும். கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்பதே எழாது. நன்றி.